ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மிஸ்ஸஸ் அபி. இந்த வீடியோவில் நான் எப்படி கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் எந்த ஏரியா க்ளீனாக இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் கிச்சன் மட்டும் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம சமைக்கிற இடம், அந்த இடம் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த டிசீஸுமே வராமல் இருக்கும். நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக 2 பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சிந்தட்டிக் வினிகர், அது ஒரு 40 ருபீஸ் தாங்க வரும் ஒரு பாட்டிலு. அதே போல் விம் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய விம், அது 2 தான் நான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். ஸோ முதல்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தூக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி தொடச்சி பொருட்கள்லாம் அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஏரியா க்ளீன் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி கிச்சனை 3 to 4 பாகமாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்பவுமே கிச்சனில் வைக்கக்கூடிய பொருட்களை மேக்ஸிமம் கீழே தரையில் வைக்க மாட்டேன். அது நம்ம கால் வச்சு நடக்கிற இடம் இல்லைங்களா தரை. ஸோ அந்த இடத்துல நம்ம நார்மலாக சமைக்கிற பொருள், கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருளை வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த விம்மு, வினிகர் இது 2யும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாவே வீட்டில் எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஜாஸ்தியாக எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அடிக்கடி பொரிக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுவீங்க, எண்ணெய் அதிகமாக தெறிக்கும் அப்படின்னா, லைட்டாக ஒரு மூடி பார்த்துட்டிங்கன்னா லெமன் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு தேய்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்குமே போக மாட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன், நல்லா சூடாக தண்ணி வச்சுட்டு சுட சுட அந்த தண்ணியை நீங்கள் விம்மில் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னா எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கியமான டிப்பு இதுதாங்க. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய விம்மு, அதுக்கப்புறம் வினிகர் யூஸ் பண்ணாவே போதும். வினிகர் இல்லாதவங்க நார்மல் விம்மே யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாம். பட் அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்ப எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இருக்காது. 2வது பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கிச்சன் மேலே இருக்கிற பொருட்கள் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போ ஆயில் பாட்டில், உப்பு ஜாடி, இது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அதாவது நம்ம பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கிற ஜாடிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எப்பவுமே முடிஞ்சிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது சோப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக அது வடவடன்னு இல்லாமல் மாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் பொருள்லாம் அதில் போட்டு வைக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா அதை திரும்ப திரும்ப கழுவாமல் யூஸ் பண்ணுறப்போ அது வீணாக போயிடும். கண்டெய்னர் வீணாக போதோ இல்லையோ, உங்கள் கிச்சனே பார்க்குறக்கு ரொம்ப மெஸ்ஸப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கிச்சனில் எந்த ஒரு பொருள் தீர்ந்தாலும் சரி, அது கவுண்டர் டாப் மேலே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, ஒரு டைம் நீங்கள் கழுவி எடுத்து அதை காய வச்சு அதில் மறுபடியும் பொருள் போட்டிங்கன்னா அந்த டப்பா லைஃப் லாங் ரொம்பவே நல்லா வரும். இந்த ஜாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் 2, 3 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். நான் எப்போ உப்பு போட்டு வச்சுருக்கிறது தீர்ந்தாலும் அந்த உப்பு ஜாடியை ஃபுல்லாக கழுவிட்டு தான் மறுபடியும் உப்பு போடுவேன். அடுத்து முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னா, கிச்சனை கொஞ்சம் அழகாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு காலையில் எழுந்தோன்னையும் போய் நிற்கிற இடம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கிச்சன் தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டெக்கார் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா வையுங்க. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன செடிகள் வச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். மணி பிளான்ட் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இங்கே கிச்சனில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் அங்கங்கே க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த க்ரீன் அப்படிங்கிறது ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது ஒரு ரொம்ப மனசுக்கு அமைதியை கொடுக்கும். ஸோ நீங்கள் சமைக்கிறப்போ அந்த க்ரீன் பிளான்ட்ஸ் உங்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வைபாக இருக்கும். மனசை அது உங்களுக்கு தெரியாமையே அமைதிப்படுத்தி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சமைப்பீங்க. ஸோ அதனால் 3வது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக கிச்சனில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக கிச்சன் வேலை செய்யலாம். அதாவது சமைக்கிறதெல்லாம் செய்யலாம். அதே போல் ஈஸி ஹேக்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சனில் நிற்கிறோன்னா கண்டிப்பாக கோபம் வந்துடும். ஸோ அது லாங் ரன்னுக்கு ஒர்க் அவுட் ஆகாது.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கான ஹேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா காயெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அடுப்பில் போட்டு வேக வச்சா. அதனால் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து நியூட்ரிஷனும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஸ்டீம் பண்ணிவிட்டு குக் பண்ணுறப்போ எனக்கு வந்து 5 நிமிஷத்தில் வதக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பாட்டுக்கு தனியாக வந்து எலக்ட்ரிக் ஸ்டீமரில் வந்து குக் ஆகிடும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஹாப்பியான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ரொம்ப முக்கியமாக கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா குப்பையை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணுறோம், வெஜிடபிள் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குப்பை வரும் இல்லைங்களா, அதோட தோல்லாம் வரும் இல்லையா, அதை வந்து நான் கவுண்டர் டாப் மேலே அப்படியே போட மாட்டேன். அதுக்குன்னு ஒரு சின்ன டப்பா வச்சுருப்பேன், அல்லது அதுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதில் வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் நம்ம வந்து போட்டுடுறோம் அப்படின்னா நீங்கள் கவுண்டர் டாப் மேலே இந்த மண் விழுகிறது அது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது வந்து இப்படி எல்லாமா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் இந்த ஒரு சின்ன ஹேக் ட்ரை பண்ணி பாருங்க. கவுண்டர் டாப் மேலே மண் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து வெஜிடபிளை வந்து எடுத்து நம்ம கழுவிட்டு அதுக்குன்னு தனியாக வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுருப்போம் இல்லையா, அதே போல் நீங்கள் குப்பை போடுறதுக்குன்னு ஒரு சின்ன டப்பா போட்டு அதுலேருந்து குப்பை தொட்டிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் சூப்பராக இருக்கும். அதிகபட்சமாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் தண்ணி மட்டும்தான் விழுகும், அதை தொடச்சி விட்டுடலாம். பட் அந்த மண் விழுகிறது அதெல்லாம் வந்து இருக்காது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிங்க்கு ஏரியா ரொம்ப பெரிய தலைவலி இல்லைங்களா? நான் கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க் ஏரியாவை பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சிங்க்குக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எகெயின் விம்மு, வினிகர், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பீத்தாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்படி க்ளீன் பண்ணால் தான் வந்து அந்த சோப்பு கரை, அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த உப்பு தண்ணியினால் உங்களுக்கு படியுது இல்லையா, அதெல்லாம் வந்து போகணும். வைப்பர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிளாஸ்டிக் வைப்பர் அது ஒரு 50 ரூபா தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதை வாங்கி வச்சுட்டு சிங்க் ஏரியாவில் நீங்கள் கை கழுவுறீங்க, பாத்திரம் கழுவுறீங்கன்னா சுற்றி சுற்றி தண்ணி நிற்குதுன்னா அதை வந்துட்டு ஃபுல்லும் வந்து வைப் பண்ணி உள்ளே விட்டுருங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 சொட்டு தண்ணி சுற்றி இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வைப் பண்ணி விட்டு வந்துடுவேன். அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் பெருசாக வந்துட்டு அந்த ஒயிட்டாக பேட்சாக வந்து பிடிக்காம இருக்குது ஸ்டில் அந்த கிரானைட்டில். ஸோ இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன ஹேக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிச்சனை பொறுத்த வரைக்கும். இன்னொரு நல்ல சீக்ரெட் சொல்கிறேன், கிச்சனில் பாட்டு போட்டு சமைக்கிறதுங்க. ஸோ நீங்கள் பாட்டு போட்டுட்டு கிச்சன் வேலை செஞ்சு பாருங்கள், அன்னைக்கு உண்மையாகவே சாப்பாடு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து வரும். ஒரு நல்ல க்ளீனான கிச்சன், ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் நீங்கள் குக் பண்ணுறது, இது 2 இருந்தால் போதுங்க. உங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நான் எப்போவுமே கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன சாங் பிடிக்குதோ அந்த நிமிஷம் என்ன சாங் பிடிக்குதோ அதை தான் போட்டு கேட்பேன். அது சாமி பாட்டாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப மெலோடியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இதில் முதல்ல நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப் இருந்தாலும் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் பெருசாக அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. மீண்டும் இன்னொரு விளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.